ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஓகேவா? முதல் கடவுள் தொழிலுக்கும் எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் முதல் கடவுள் அவர் தான். ஓகேவா? இன்றைக்கி டிவோக்கல் சீரீஸில் வந்து 10. இப்போ நான் கடைக்கு வந்திருந்தேன். மணி 7:30 8 ஆகுது. நான் இருக்கும்போது எங்கள் மாமனார் வந்து என்னை பற்றி தப்பாக பேசினிருந்தார். ஓகேவா? இந்த ஆம்பளைங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த பொம்பளைங்களை எப்படியா அதை அசிங்கப்படுத்தணும், அவங்க கேரக்டர் அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறது. இவ இப்படி அவள் அப்படி. இவர் என்ன செஞ்சார், சண்டை வந்த புதுசுலேயே என்னை பற்றி அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டார். அவரால் தான் சண்டையே அதிகமாக ஆச்சு. சரி, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுன்னு வரோன்னா இவர் நடுவில் வந்து அந்த பொண்ணு புறம்போக்கு பஜாரி அது வந்து அதை பேசுவோம். இன்னும் சண்டை அதிகமாகிடுச்சு. அவரால் தான் சண்டை அதிகமாகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக எனக்கு 9 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. இந்த 9 வருஷம் நான் அந்த கடையில் தான் இருக்கிறேன். இந்த கடையில் இருக்கும்போது ஒரு நாள் கூட அந்த ஆம்பளைங்கிட்ட வழிஞ்சு பேசுறதோ இது பண்ணி பேசுறதோ எல்லாத்துக்கும் நான் முறை வச்சு தான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு என் சேஃப்டி முக்கியம். வரவங்களாம் அண்ணன், அப்பா, தம்பி, கொஞ்சம் காலேஜ் படிக்கிற என்னடா வேணும் அப்படி அதுவாக கேட்டு போயிடுவேன். யாருக்குமே அந்த அந்த எங்கள் வீட்டுக்கார் இருக்கிற கம்ஃபர்ட் அவங்களுக்கு யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எப்படி நடந்துக்கணும், எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட மெச்சூரிட்டி வயசும் வந்துடுச்சு. ஓகேவா? சும்மா வந்து எல்லாருக்கிட்டேயும் சொந்தக்காரங்கக்கிட்டேனா இவங்களுக்கு தப்பான பொண்ணு வரவங்கிட்ட தப்பான ஏங்க தப்பான பொண்ணு வந்தால் எப்படிங்க காலைலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு கடையில் அதான் அவங்க மேலே தப்பு இல்லைன்னு மென்ஷன் ஆகிறதுக்கு நம்ம வந்து லேடிஸ் இது எல்லா வீட்லேயும் நடக்குது. இது ஒரு கொடுமை. எப்படி தெரியுமா? இவ்வளோ ஒருத்தவங்க பற்றி தப்பாக பேசி அவங்கள அந்த இதுலேருந்து மட்டத்துலேருந்து இறக்கி அவங்க அழுவ வைக்கணும், அவ்வளோதான். ஆனால் அந்த பற்றி என்கிட்ட வேறவே இல்லை. நீ சொல்கிறியா சொல்லிட்டு போ. ஓகேவா? நான் ஒன்றும் தப்பான பொண்ணு இல்லை. எனக்கு தெரியும், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் எங்கள் மாமனார் வந்து எங்கள் மாமியார் எம்மா கொடுமை பண்ணி சாவடிச்சான்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்போ என்னையும் எந்த அளவுக்கு கொடுமை பண்ணுறா தெரியும். ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, என் பொண்டாட்டி ஜாதகத்தில் இருக்கிறதால தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால தான் இம்மா கொடுமை பண்ணுறியாடா அப்படின்னு கேட்க தோணுது. மரியாதை வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தில் தான் வரும். நீ என்னை எந்த அளவுக்கு நடத்துறியோ நான் அந்த அளவுக்கு என்கிட்டே மரியாதை வரும். ஓகேவா? அதனால் இதேமாரி உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.